இது ஆள் இல்லையா? இங்கெல்லாம் ஆள் இல்லை ப்ரோ. இங்கே போங்க பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சைட் இருக்கு இல்லைங்க, சைட் பக்கத்தில் ஒரு தண்ணி ஒன்று போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன், சும்மா அப்படியே தனியாக வேறு இருக்கேன், சும்மா அப்படியே நடந்துகிட்டு ஒரு வீடியோ போட்டு இப்படி பார்க்கலான்னு தான் வந்தேங்க. ஆக்சுவலாக எல்லோரும் மீன் பிடிச்சிருக்காங்க. நான் இனி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இனி அங்கெல்லாம் இருக்கு இல்லைங்க, நான் செல்ஃபியில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், பேக் கேமரா எடுக்கலாம். இனி அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது, நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். ஓகேவா? வெயிட். நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாமே ஒரே சகதியாக இருக்குது, ஃபுல்லாக தண்ணி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அப்படியே இருங்க. நான் செல்ஃபியில் தான் எடுத்துகிட்ருக்கேன், இனி பேக் கேமராவை எடுத்து பழகலை, சீக்கிரமாக எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக சகதியாக தான் இருக்குது இது ஃபுல்லாக. இங்கே நான் போய் சுற்றி வரேன், எங்கேயும் லாக் ஆகிட்டேன்னா. ஆனால் நல்லா இருக்குது, டெய்லி வீடியோ எடுத்து போகிறது நல்லா இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரியும், நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்ருப்பேன், அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரை பண்ண, இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். எனக்கு பேசுகிற அந்த இது பிடிக்கும், கேமரா பார்த்து பேசுகிறது, அந்த ஃபியர்னஸ் போகும். அதனால் நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ட்ரை தான் டெய்லியும். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு எதாவது சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இருங்க, நான் அந்த ஏரி மேலே அப்படியே ஏறிக்கிறேன். சே கால் விட்டேன், கால் வேறு விட்டுட்டேன். அப்படியே இருங்க, மேலே ஏறிடலாம். ஓய், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வத்திருச்சு. இனி நம்ம அப்படி போவோம். ஆக்சுவலாக இருங்க, நான் பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது, சைட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஏரி நல்லா தான் இருக்குது. ஆனால் கூலிங்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம சைட்டில் சரியான இதாக இருக்குது. இந்த இடத்துல இருங்க, அப்படியே பேக் கேமரா போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். நல்லா தெரியுதாங்க, நல்லா இருக்குது இந்த வியூ இப்படி பார்க்கறதுக்கு போகலாங்க. நேரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம போகிற ரோடு தான் ஒத்தை அடிப்பாது தான் இருக்குது. இன்றைக்கி கீழே வந்துடும், கருப்பராயிருக்கு ஒரு இதாக இருக்குது, யாரும் இருக்காங்க. அதான் ப்ரோ என்ன சொல்கிறீங்க? நாய் இருக்கு இல்லைங்க, இந்த வீட்டில் இந்த என்ன இந்த ஜெர்மன் சாப்பாடு அது, இந்த இப்போ ஒரு நாய் இருக்குது ப்ரோ, அது இருக்குங்க, இத்த சோடு இருக்குது. அது குளிக்க வைக்கணும்னாலும் அது அங்கேயிருந்து குதிக்குதுங்க. நாங்கள் குதிக்கிற போது அங்கேயிருந்து தப்பிச்சிடும் ப்ரோ. நம்ம அப்படியா? அது எங்கே போனாலும் தப்பிச்சிருங்க. அது குதிக்குது. எங்கே ப்ரோ வேலை போட்டிருக்கீங்க? அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பால் இருக்கும் பாருங்க ப்ரோ. இங்கே இருக்குது இந்த வெங்காயத்தாமரை, இந்த ஆகாயத்தாமரை இருக்கு இல்லைங்க. ஆமாங்க, இந்த ஓரத்தில் இருக்கு பாருங்க. அதோட இது இங்கே இருக்கு நெட்டு. இது இங்கே ஒரு கேன் இருக்குதுங்களா இந்த செடிக்குள்ளே. ஆமாங்க ப்ரோ, அங்கே கடிச்சிட்டு ப்ரோ இருக்குது. எதுங்க மாட்டுச்சா இல்லையானே தெரியல, எனக்கே தெரியல. அங்கே பால் தெரியுதுங்களா? எப்படி போய் எடுப்பீங்க? இங்கே கயிறு கட்டி விட்டுருக்குங்க. எங்கே ப்ரோ கயிறு இருக்குது? ப்ரோ அங்கே ஒரு கேன் தெரியுதுங்களா? ஆமாம், கேன் தெரியுது. அந்த கேனில் இருக்குங்க கயிறு. இங்கே இருக்குது கயிறு, அதில் அந்த கேனில் தான் இருக்குங்க. இப்போ அங்கே போய் எப்படி எடுப்பீங்க? இங்கே இது இப்போ ஓரத்தில் போய் இது ஆள் இல்லையா? இங்கெல்லாம் ஆழம் இல்லை ப்ரோ. இங்கே போங்க பார்ப்போம். இங்கே ஆழம்லாம் இல்லைங்க. சரி, பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே போனால் மட்டும்தான் ஆழம் ப்ரோ. அங்கே இந்த செடியெல்லாம் தெரியுது இல்லைங்க. ஆமாங்க, இது ஃபுல்லாக ஆழமெல்லாம் இல்லைங்க. இந்த பெண்ட் இருக்கு இல்லைங்க. ஆமாம், அங்கே ஒரு இந்த கோடு மாதிரி போகுது இல்லைங்க. ஆமாங்க, அது வரைக்கும் ஆழம் இல்லைங்க. இது ஃபுல்லாக ஆழம் தான். அதுக்கு 5 சைடு ஆழம் இல்லைங்க. 18 வருஷமா இதே ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு ஆழத்தை அளந்து பார்த்துட்டீங்களோ? இல்லை ப்ரோ, ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த தண்ணிக்குள்ளே வர பயமா. இதெல்லாம் குறைத்த குட்டி தானே ப்ரோ முன்னாடி இருக்கிறதெல்லாம்? கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்களே. கப்பீஸ் சின்னதாவா? மீன் தானே? அது எல்லாமே மீன் தான். இன்னைக்கு அது போகிறது தானே சொல்கிறீங்க? எல்லாமே மீன் தான். ஓகேங்க, நான் இப்போது இந்த இடத்துல லீவ் வைக்கிறேன். இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் இப்படி கேமரா பார்த்து பேசுகிறது. ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட, திருத்திக்கலாம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம், பெரிய ஆளாக போகிறோம், ஒரு நம்பிக்கை. கரெக்டுங்களா? ஓகேங்க, இந்த விளாக் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்க, இதோட என் பண்ணிக்கிறேன். பாய் பாய். நிறைய கஷ்டங்கள் இருக்கும் தான், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் தான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் தான். இருந்தாலும் அதை தாண்டி நம்ம எதோ புதுசாக பண்ணுவோமே. ஓகேங்களா? ஓகே, நான் சைட்டுக்கு கிளம்புறேங்க. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குங்க, நான் என்ன ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து சைட் இன்ஜினியராக இருக்கேங்க இப்போதைக்கு. நீ படித்து முடிச்சிடா கேட்டேன். இல்லைங்க, நான் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கேன். ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டே நம்ம இன்டர்ன் வரலாம். இருங்க, கேட்டு சாதிக்கிறேன். இந்த கேட்டு சாத்துலேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் சைட்டுக்குள்ளே பூந்துருவாங்க, அதனால் வேறு திட்டுவாங்க. அதனால தான் இன்டர்ன் போய்க்கலாம்.
ஃபைனல் இயர் படிக்கும்போது இன்டர்ன் போய்க்கலாம். நான் ஃபைனல் ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்ன் வந்துட்டேங்க. ஈரோட்டில் வேலை பார்த்துருந்தேன், அங்கே வேணான்ட்டு மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன். அது என்னென்னா நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கிறேன், ரியல் எஸ்டேட்டும் பார்த்துக்கிறேங்க. நீ ஒரு வேலை கொடுத்தா நீ பொறுப்பாக பண்ணுவியாடா பில்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க பண்ணுவேன், இனியும் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் நமக்கு, அப்போ தானே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். டிசைன் போட தெரியுமான்னு கேட்டால் ஹேண்ட் ட்ராயிங் நல்லா பண்ணுவாங்க, அளவு நல்லா தெரியும், வாஸ்து கொஞ்சம் தெரியும். இப்போதைக்கு 4 டிசைன் கிளாஸ் போயிட்டுருக்கேன். மேபி இந்த 1 மந்தில் முடிஞ்சிடும். வேறு என்ன, இப்போ ரியல் எஸ்டேட்டு பார்த்துருக்கேங்க. உங்களுக்கு ஏதோ ரியல் எஸ்டேட்டில் ஏதோ சந்தேகமோ இல்லை வீடு லேண்ட் எதோ வாங்குறது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கால் அடிங்க. நம்ம யூடியூப் சேனலில் இல்லைங்க, நம்பர் வாட்ஸ்அப்பில் தான் போடுவேன். நம்ம பசங்க எல்லாத்துக்கும் தெரியும், கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு என்ன பேசுகிறது, வேறு தெரியலைங்க. இனி ஃப்யூச்சர் விலாகில் அடுத்தடுத்து பேசுகிறேன். ஏதோ திக்கி திணறி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கேமரா பார்த்து பேச கற்றுக்குறேன். இனிமேல் விலாக் கரெக்டாக எடுக்கிறேங்க. ஓகேங்களா? டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா இல்லைங்க, இப்போதைக்கு கொஞ்சம் எடுக்கிறேன். லேப்டாப் இருக்குது, நம்ம கையில் இல்லை, ரெண்டுட்டு இருக்குது. இனிமேல் அதை போய் வாங்கணும், கேரி பண்ணணும், டிசைன் நிறைய போடணும், எக்ஸாம்ஸ் வேறு நிறையா இருக்குது. முடிச்சுட்டு அடுத்தடுத்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிடறேன். ஓகேங்க, இதோட